மோடியினுடைய பேச்சுல நிறைய விஷயங்கள குறிப்பிட்டாரு. நம்ம எல்லாத்தையுமே முறியடிச்சுட்டோம். அவங்கள பிளான் ஒண்ணு கூட நடுநடுங்க வச்சுட்டோம். முடிச்சுட்டோம் பாய். அந்த அளவுக்கு பேசுறாரு. நம்ம ராணுவத்தினுடைய நடவடிக்கைகள் அவ்வளவு சிறப்பா இருந்தது. அதாவது நம்முடைய ராணுவத்தினுடைய நடவடிக்கை, முப்படைகளினுடைய நடவடிக்கை சரியான நடவடிக்கைங்க. நான் அதெல்லாம் பத்தி எந்த குறையும் சொல்லல. அந்த அப்ஜெக்டிவ குடுத்தாரு. பிரதமர் வந்துட்டு முப்படை தளபதிகளை கூப்பிட்டு, நீங்க இதற்கு உரிய பதிலடி கொடுங்கன்னு. அவங்களே திட்டமிட்டாங்க, அவங்களே அடிச்சாங்க, அவங்களே புடிச்சாங்க. ஆனா, இன்னொரு தரப்பு இருக்கு. அப்படி அத வந்து ஏத்துக்கிட்டு சும்மா இருந்தாங்களா? மக்கள் மீது தாக்குதல் நடத்தலையா? நம்மளுக்கு இழப்பை ஏற்படுத்தலையா அவங்க? இப்போ கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க முடிச்சுட்டீங்க. அது ஒரே கேள்வி. இன்னொரு பயங்கரவாத தாக்குதல் வராது பாகிஸ்தான் என்ன அஷ்யூரன்ஸ் சொல்லுங்க? பாகிஸ்தான் சொல்லியிருக்கா? இதுக்கு மேல பயங்கரவாதத்தை நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். இங்க நாங்க பயிற்சி அளிக்க மாட்டோம். எல்லை தாண்டிய பயங்கரவாதன்றது இதுக்கு மேல இருக்காது. நாங்க எந்த தீவிரவாதிகளுக்கும் பயிற்சி கொடுக்க மாட்டோம். அப்படின்னு பாகிஸ்தான் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லுங்க. அப்ப நம்ம அமெரிக்காவுடைய தலையீடு எடுத்துக்கலாம். அதானே தொடருது. அப்ப அதுல என்ன இருக்கு அர்த்தம்? அப்ப எவ்வளவு பெரிய முயற்சி, எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்துறதுனுடைய அர்த்தம் என்ன? அதான் கேட்கிறேன் நான்.